நீங்க எல்லாரும் விளைக்கணும். அந்த வராகிய கொண்டே சேர்த்து இன்னைக்கு எல்லாரும் உட்காந்து ஒவ்வொரு டிபேட்லயோ, ஒவ்வொரு பேட்டிலயோ எல்லாம் நான் வராகி அப்படி கும்பிட சொன்னேன், நானே இப்படி யாராவது என்கிட்ட இருந்து பேச முடியுமா? ஒவ்வொருத்தனும் நான் வராகி கோயில்ல போய் கும்பிடணும் அப்படின்னா, அங்கே கும்பிடணும். ஐயோ வராகி அப்படியானவள், மூர்க்கமானவள், கொன்னுருவா அப்படி இப்படின்னு நான் ஒருத்தன் தான் வராகியை நீ கும்பிடு, உன்னோட வாழ்க்கை மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர வீட்டுக்கும் வராகியை கொண்டே நம்ம சேர்த்துட்டோம். இன்னைக்கு இந்த கடந்த ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வராகியானது பல வீட்டுக்கு போய் இன்னைக்கு பலரோட வாழ்க்கையும் மாற்றத்துக்கும் மாறுதலுக்கும் உட்பட்டு. இப்போ கேரளாவில் குடிச்சாத்தன் வழிபாடுங்கிறது எத்தனை பேருக்கு முதல்ல தெரியவே தெரியாது. அது ரகசிய வழிபாடு தான் இருந்தது. இன்னைக்கு இங்கே இருக்கவங்க எல்லாம் ஓடி போய் இங்கே பல பேர் பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில் தான் கிடையாது கிடப்பாங்க. என்னென்னா ஒருத்தன் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்ல மாட்டான், தனக்கு தெரிஞ்சவனுக்கு சொல்ல மாட்டான். ஏன்னா தான் நல்லா இருக்கும், அடுத்தவன் நல்லா வந்துருவானோ. இது இயல்பாக மனிதர்களுக்குள்ள இது. அப்போது ஒரு ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? நமக்கு கிடைச்ச ஒரு சுப்பீரியர் பவர் வெளியில் சொல்லுவாங்களா? இது கிடையாது. ராஜராஜ சோழன் காலத்தில் தான் தஞ்சாவூரில் கோயில் கட்டப்பட்டது, வராய்க்கான ஒரு ஆலயம் இருக்குங்கிறது இது எல்லாருக்கும் தெரியும். ஏன் இதுக்கு முன்னாடி ஏன் அப்போ பாண்டியர் காலத்தில் இருந்தது அந்த கோயிலானது? தவறா வழிபட்டா பெருசா ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுகள் இருக்கு. உண்மையா சார்? வராகிய தவறா வணங்குறவன் இல்ல தவறான எண்ணம் உள்ளவன் மேக்சிமம் வராகி பக்கமே வரமாட்டான். இப்ப யாருக்கானவள் தெய்வம் வராகி அப்படின்னு பார்த்தாக்கா, வராகிய கும்பிட்டாக்க செய்வினை தீருமா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பாக தீரும். அது எவ்வளோ தூரம் சாத்தியம்? 100% வராகிய கும்பிட்டாக்க நமக்கு மாற்றம் கிடைக்குமா? செய்வினை பாதிப்புலேருந்து நமக்கு தப்பிச்சிடலாமா? இல்லை மாந்திரிக பாதிப்புலேருந்து தப்பிச்சிடலாமா அப்படின்னு பார்த்தாக்கா அது எவ்வளோ தூரம் வேலை செய்யணும்னா வராகிய கும்பிட்டாக்க ஒரு 10% தான் வேலை செய்யும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா, ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீகம் சார்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம சேனல்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட மறைமொழியாளர் வாராகி சித்தர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். ஆன்மீக நாடு அனைத்து நண்பர்களுக்கு வராகி நேசிப்பது மட்டும் வணக்கம். ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்களுக்காக நீங்க பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு வாராகி அம்மன் வழிபாடை பத்தி கொஞ்சம் கிளியராகவே இது வரைக்கும் பேசினதை தாண்டி பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் சார் இருக்கேன். இப்போ இந்த வாராகி அம்மனுடைய வழிபாடு அப்படிங்கிறது நிறைய பேருமே மறைமுகமா வழிபடுறது உண்டு. ஸோ மறைமுகமா தான் வழிபடணும் அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. ஸோ இதுக்கான காரணம் என்ன சார்? இப்போ மறைமுகமா நீங்க சொல்றீங்க, அதுக்கான மாற்று பேர் என்னன்னாக்கா ரகசிய வழிபாடு. சரியா? இதுதான் அந்த மறைமுகமான ரகசிய வழிபாடு செஞ்சாங்களா, வராகிய ரகசிய வழிபாடு செய்கிறாங்களா அப்படிங்கிறது முதல்ல ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நம்ம எல்லா பக்கம் நம்ம இப்போ என்னன்னா வராகிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குமே இங்கே தெரியாது. ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு தான் வராகிங்கிற ஒரு தெய்வமே தெரியும். நீங்கள் எல்லாரும் விளைக்கணும். அந்த வராகியை கொண்டே சேர்த்து இன்னைக்கு எல்லாரும் உட்காந்து ஒவ்வொரு டிபேட்லையோ, ஒவ்வொரு பேட்டிலையோ எல்லாம் நான் வராகி அப்படி கும்பிட சொன்னேன், நானே இப்படி யாராவது என்கிட்ட இருந்து பேச முடியுமா? ஒவ்வொருத்தனும் நான் வராகி கோயிலில் போய் கும்பிடணும் இல்லைன்னா அங்கே கும்பிடணும். ஐயோ வராகி அப்படியானவள், மூர்க்கமானவள், கொன்னுருவா அப்படி இப்படின்னு நான் ஒருத்தன் தான் வராகியை நீ கும்பிடு, உன்னோட வாழ்க்கை மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர வீட்டுக்கும் வராகியை கொண்டே நம்ம செய்திருக்கோம். இன்னைக்கு இந்த கடந்த ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வராகியானது பல வீட்டுக்கு போய் இன்னைக்கு பலரோட வாழ்க்கையும் மாற்றத்துக்கும் மாறுதலுக்கும் உட்பட்டு. சரிங்களா? அப்போ அதை நீங்க அந்த வரலாறு என்னங்கிறது பாருங்க. இன்னைக்கு எல்லாரும் வாய் வலிக்க வராய கும்பிட்டா கோடீஸ்வரன் ஆயிடுவாங்கிறான், ஒருத்தன் வராய கும்பிட்டா பணம் கொட்டுங்கிறான், ஒருத்தன் வராய கும்பிட்டா செய்வன எல்லா பிரச்சனையும் தீந்துருங்கிறான். இப்படி ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு பேசுறாங்க. அன்னைக்கு எல்லாம் இதே வாய் எல்லாம் என்ன சொல்லி இருந்துச்சு? வராய கும்பிடக்கூடாது, வராயி மூர்க்கமானவன், வராயி அழிச்சிருவா அப்படின்னாங்க. இப்போ அன்னைக்கு எங்க போனாங்க? இது எல்லாம் இன்னைக்கு கொண்டே சேர்த்து இன்னைக்கு மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் வந்திருக்கு, அவங்களோட வாழ்க்கையில மாற்றம் வந்தோன்னா இன்னைக்கு இந்த கதையை பேச ஆரம்பிச்சேன். சரி, இது இருக்கட்டும். ரகசியமா வழிபாட்டுக்கு உரியவளா வராகி அப்படின்னாக்கா இது உண்மையா அப்படின்னாக்கா கண்டிப்பா ரகசிய வழிபாட்டுக்கு உரியவளா வராகி அப்படின்னாக்கா ரகசிய வழிபாட்டுக்கு உரியவளாகத்தான் உண்மையாக இருந்திருக்கேன். இதுதான் உண்மை. நிதர்சனமான உண்மை என்னன்னா ரகசிய வழிபாட்டுக்கு உரியவள் வராகி அன்னை இப்படிதான் இருந்தது. இப்போ இது எப்படி சரி, இது எப்படி சாத்தியம் அப்படின்னாக்கா இன்னைக்கு அதாவது பாண்டியம் இப்போ எல்லாருக்கும் என்னன்னா ராஜராஜ சோழன் காலத்துல தான் வராகி வழிபாடு செஞ்சாங்க, வராகியோட வழிபாடு இருந்ததுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி முதல் மன்னர் ஆட்சி காலம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னர்கள் தான். பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்திலேயே வராகியோட வழிபாடுங்கிறது இருந்தது. இப்போ ஏன் இவங்க
ரகசியமா வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ அன்னைக்கு இருக்க அரசர்மார்கள் தனக்கு ஒரு சுப்பீரியர் சக்தி கிடைச்சது, தனக்கு ஒரு வரம் கிடைச்சது, தனக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு, தன்னை வழிநடத்துறதுக்கு ஒரு தெய்வம் இருக்குன்னாக்கா, இதை யாரும் வெளியில காட்டிக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து வெளியில காட்டிக்கிறாங்க சரியா. ஆனா அன்னைக்கு யாரும் வெளியில தனக்கான ஒரு சுப்பீரியர் ஒரு சக்தியை வந்து வெளியில யாரும் காட்டிக்காம அது மறைமுகமா வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுதான் உண்மை. இப்ப அந்த மாதிரி ரகசிய வழிபாடு ஏன் ரகசியமா வழிபாடு பண்ணணும் அப்படின்னாக்க, வராகி அன்னையானவள் என்னன்னா, வராகிங்கிற பேரே வந்து வடமொழி சொல்லு. அதுக்கான உண்மையான பேரு இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, ஆதி பேர் என்னன்னா கேளல்ங்கிறது தான் அவளோட ஆதி பேரு. அதாவது பன்றி, காட்டுப் பன்றி தானே நம்ம இன்னைக்கு வராகிய நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து சிலருக்கு இதா இருக்கு. சங்க இலக்கியங்கள போய் பாருங்க, வராகிங்கிற பேரே கிடையாது. நான் பல இடத்துல நான் குறிப்பிட்டிருக்கேன் கேளர் ரூபிணியே. இப்ப நீங்க எங்க தேடினாலும் கேளர் ரூபிணின்னு குடுங்க. நம்ம குடுத்தது தான் வரும். ChatGPT-யா இருந்தாலும், எதுலயா இருந்தாலும் கேளர் ரூபிணின்னு அதுவே ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா சங்க இலக்கியங்கள்ல கேளல் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கு பேரே வந்து கேளல் தான். இன்னைக்கு வராகிங்கிறதுனால கொண்டு சேர்க்கணுங்கிறதுனால நம்ம அந்த பேரை சொல்லியிருக்கோம். இப்போ தனக்கான அந்த அதீத சக்தி உள்ள தெய்வத்த என்ன பண்றாங்க? ஏன்னா இப்போ ஒரு போர்ல வெற்றி பெறணும்னா, அங்க அதீத நமக்கு சக்தி தேவை. நமக்கு ஒரு ஒரு பவர் சுப்பீரியர் பவர் தேவை. தன்னோட படை வீரர்கள் வந்து வெற்றி வாகை சூடணும். அடுத்தவன அ வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக, அப்போ இந்த மாதிரியான ஒரு அதீத தெய்வத்துக்கு ஒரு படையல் போட்டு, தன்னோட வேண்டுதல வச்சுட்டு இவங்க போய் போருக்கு போறாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஒரு மூர்க்கமானவர். இப்ப யார சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, வராகி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மூர்க்கமான தெய்வம். யானைய கூட சாய்க்கிறக்கு, யானைய கூட வீழ்த்துறக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கான்னு கேட்டாக்கா, வராகிக்கு இருக்கு. காட்டுப்பன்றிக்கு மூர்க்கத்தனமா தாக்கக்கூடியது. அப்போ அதுதான் அந்த அதாவது இப்ப இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள் பல பேர நான் என்ன சொல்லுவேன்னா, வராகிய தான் கும்பிட சொல்லுவேன். ஏன்னா ஒரு அரசியல்ல அறுவடை பண்ணணும், அரசியல்ல வெற்றி பெறணும், எதிரிய துவாசம் பண்ணணும் அப்படின்னாக்கா, வராகி வழிபாடுங்கிறது முக்கியமா இருந்தது. அன்னைக்கு வந்து அத ரகசியமா விட்டு வெளியில யாருக்கும் தெரியாம இருக்கிறதுக்காக இந்த ரகசிய வழிபாடு செஞ்சாங்க. அதுதான் ரகசிய வழிபாடா வராகி வழிபாடுங்கிறது. அது உண்மதான். இந்த ரகசிய வழிபாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மறைபொருள் என்ன சார்? மறைபொருள் என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிற ஒரு சக்தி வெளியில தெரிஞ்சிடக்கூடாது. இப்ப என்கிட்ட ஒரு பவர் இருக்கு. இது உங்களுக்கு தெரிஞ்சாக்கா, நீங்களும் சுப்பீரியர் பவரா ஆயிருவீங்க இல்லையா? அப்ப என்ன ஆகும்? உங்கள நான் ஈஸியா வெல்ல முடியாது இல்லையா? அப்ப அதுக்காக தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும், தன்கிட்ட இருக்கிற ஒரு ரகசியம் வந்து வெளியில போயிறக்கூடாதுங்கிறதுக்காகவும், ரகசிய வழிபாடு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப கேரளால குடிச்சாத்தன் வழிபாடுங்கிறது எத்தன பேருக்கு முதல்ல தெரியவே தெரியாது. அது ரகசிய வழிபாடா தான் இருந்தது. இன்னைக்கு இங்க இருக்கவங்க எல்லாம் ஓடி போய் இப்போ இங்க இங்க பல பேர் பார்த்தீங்கன்னாக்கா, கேரளால தான் கடையா கிடப்பாங்க. என்னன்னா, ஒருத்தன் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பான். பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்ல மாட்டான். தனக்கு தெரிஞ்சவனுக்கு சொல்ல மாட்டான். ஏன்னா, தான் நல்லா இருக்கும். அடுத்தவன் நல்லா வந்துருவானோ! இது இயல்பா மனிதர்களுக்குள்ள இது. அப்போ ஒரு ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? நமக்கு கிடைச்ச ஒரு சுப்பீரியர் பவர வெளியில சொல்லுவாங்களா? இது கிடையாது. இப்போ என்னன்னா, இங்க பார்த்தீங்கன்னாக்கா, ராஜராஜ சோழன் காலத்துல தான் தஞ்சாவூர்ல கோயில் கட்டப்பட்டுச்சு. வராகிக்கான ஒரு ஆலயம் இருக்குங்கிறது இது எல்லாருக்கும் தெரியும். ஏன் இதுக்கு முன்னாடி ஏன் அப்ப பாண்டியர் காலத்துல இருந்தது. அந்த கோயிலானது சிதிலம் அடைஞ்சு இன்னைக்கு வேறொரு மாற்று இதா மாறியிருக்கு. அதனால பாண்டியர் காலத்துல இருந்து ரகசிய வழிபாடா இந்த வராகியானது வணங்கப்பட்டது. இதுதான் அதோட தாத்பரியம். இப்ப வராகி அம்மன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம். அந்த அம்மன வந்து தவறா வழிபட்டா பெருசா ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாரியான ஒரு பேச்சுகள் இருக்கு இல்லையா? இது உண்மையா சார்? தெரியாம செய்யக்கூடிய சில தவறுகளால அம்மன் வந்து கோவம் அடைஞ்சு ஏதாவது செய்யறதுக்கான வாய்ப்புகள் வராகிய தவறா வணங்குறவன், இல்ல தவறான எண்ணம் உள்ளவன் மேக்ஸிமம் வராகி பக்கமே வரமாட்டான். இப்ப யாருக்கானவள் தெய்வம் வராகி அப்படின்னு பார்த்தாக்கா, அதாவது பாவம் எனக்கு வேற வழியே இல்ல. வாழ்க்கையில எண்டுல நிப்பான். அதாவது வாழ்க்கையோட அந்த கடைசி விளிம்புல நிக்கிறவனுக்கு ஒரு பாந்தவன கை குடுக்குறது யாருன்னு பார்த்தாக்கா, அந்த இடத்துல வந்து நிக்கிறது யாருன்னு யாரோட அந்த பேரு கேட்கும்னா, வராகியோட பேரு கேட்கும். இப்ப அவங்கள அந்த இடத்துல வந்து அந்த வராகிய கையில பிடிச்சிட்டாக்கா, அவனோட வாழ்க்கையில மாற்றமும், முன்னேற்றமும் கிடைக்கும். அதுக்காக உண்டானது தான் அந்த வராகியோட வழிபாடு, வராகியோட அந்த இதெல்லாம். இப்போ இப்ப நம்ம தவறா வழிபாடு செஞ்சோம்னா, வராகிய தவறா வழிபாடு செஞ்சோம்னா, இல்ல தவறான நோக்கம் உள்ளவங்க, அதாவது தவறான எண்ணம் உள்ளவர்கள் வராகிய தொட்டா கெட்டா. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
நம்ம ஒண்ணு அதாவது வந்து ஒருத்தன் குடிய கெடுத்துட்டு, இல்ல ஒரு குடும்பத்த அழிச்சுட்டு, ஒருத்திக்கு துரோகம் பண்ணிட்டு, இல்ல ஒருத்தவனுக்கு துரோகம் பண்ணிட்டு, எனக்கு நல்லது நடக்குன்னு போய் வராகிட்ட நின்னாக்கா, கண்டிப்பா அதுக்கு உண்டான தண்டனைங்கிறது நம்ம மத்த தெய்வமெல்லாம் வந்து நின்னு கொல்லும், தெய்வம் நின்னு கொல்லும், அரசர் ஆண்டு கொல்லுவார் அப்படின்லாம் இல்ல. வராகியானவன் ஆன் த ஸ்பாட் அதுக்கு உண்டான தண்டனைங்கிறது கிடைக்கும். அப்போ நம்ம சுய ஒழுக்கமும், ஒழுக்கம் சார்ந்தும் வராகிய கும்பிட்டா, உன்னோட வாழ்க்கையில மாற்றம் வரணும். என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் கணவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இல்ல மாறுதல் வேணும், இல்ல என் குழந்தைக்கு வெளிநாட்டு படிப்பு கிடைக்கணும், இந்த மாரி என்னோட கடன் தீரணும், உங்களோட சார்ந்து இல்ல ஒரு குழந்தை பாக்கியம் வேணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக வராகிய ஆத்மாத்மா சரணாகதி ஆனீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா மேலும் மேலும் வளர்ச்சி தான் வருமே ஒழிய, தோத்து போனதா சரித்திரமே இருக்காது. கண்டிப்பா சார். வாராகி அம்மன வந்து வழிபடும்போது, அவங்களுக்கு வந்து உடனே அவங்களுக்கான வெற்றி வந்து கிடைக்கும். அதாச்சும் ஃபாஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாரியான ஒரு கருத்து இருக்கு இல்லையா சார்? இது உண்மையிலேயே நடக்கக்கூடிய ஒண்ணா? இல்ல வராகி கும்பிட்டா எல்லாரும் இப்ப அந்த ஒரு இத வந்து சும்மா அந்த ட்ரெண்டிங் தெய்வம் மாரி மாத்திட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து என்னன்னாக்கா, வராகிய கும்பிட்டாக்கா உடனே வரம் கிடைச்சிருமா அப்படின்ட்டாக்கா, நீங்க எந்த ஒரு தெய்வமா இருந்தாலும் சரி, உடனே ரிலீஃப் குடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத விட, வராகி கும்பிட்டா அதுக்கான மாற்றம் கிடைக்குமான்னா, கண்டிப்பா கிடைக்கும். இப்ப வராகிய கும்புறவங்க பல பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, எல்லார்கிட்டயும் நான் வராகி கும்பிட்டேன். ஒரு 10 நாளுக்குள்ள என் வீட்ல சண்டை சச்சரவு ஒரே பிரச்சனையா கிடக்குது, ஒரே பிரச்சனையா கிடக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்னைக்கு காலையில கூட போனோம். என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, வராகி கும்பிட்டா சண்டை வருமா? பிரச்சனை வருமான்னா, கண்டிப்பா வரும். அதுவும் உன் வாழ்க்கையில நீ ஏற்கனவே சம்பாதிச்சு வச்ச பிரச்சனைகள் அத்தனையுமே வரும். அதோட அந்த முடிஞ்சிரும். லைஃப்ல இனிமே பிரச்சனைங்கிறதுக்கு வேலையே கிடையாது. நான் வராகி கும்பிடுறவங்க பல பேருக்கு நான் என்ன சொல்லுவேன், என்னோட டிவோட்டீஸ் எல்லாருக்குமே, "உன்னைய எவனாலும் ஜெயிக்க முடியாது. நீ ஆத்மார்த்தமா அங்கே சரணாகதி ஆயிரு. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த அம்மா பார்த்துக்கும்." அது என்ன சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலைப்பையோட போனதும்பாங்களே, அது மாரி. அ வராகிய கும்பிட்டாக்கா, உங்களுக்கான எல்லா பாதுகாப்பையும் அந்த அம்மா பார்த்துக்கும். இன்னும் ஒரு சிலர் மூட நம்பிக்கையா என்ன நெனச்சுக்கிறாங்க, வராகிய கும்பிட்டாக்கா செய்வினை அகன்றும். மாந்திரீகத்தால பாதிக்கப்பட்ட எல்லா பிரச்சனையும் நீங்கிரும். மாந்திரீக பிரச்சனையே நீங்கிரும். நம்ம நிம்மதியா வாழுவோம் அப்படின்னு. வராகிய கும்பிட்டாக்கா செய்வினை தீருமா அப்படின்னு கேட்டாக்கா, கண்டிப்பா தீரும். இப்போ அது எவ்வளவு தூரம் சாத்தியம்? 100% வராகிய கும்பிட்டாக்கா நமக்கு மாற்றம் கிடைக்குமா? செய்வினை பாதிப்புலேருந்து நமக்கு தப்பிச்சிடலாமா? இல்ல மாந்திரீக பாதிப்புலேருந்து தப்பிச்சிடலாமா? அப்படின்னு பார்த்தாக்கா, அது எவ்வளோ தூரம் வேலை செய்யும்னா, வராகி கும்பிட்டாக்கா ஒரு 10% தான் வேலை செய்யும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா, அப்ப 100% வேலை செய்யாதா? அப்ப இத்தனை பேர் சொல்றாங்களே இதெல்லாம் பொய் அப்படின்னாக்கா, உனக்கு செய்வினை பாதிப்பு வந்ததே பார்த்தீங்கன்னாக்கா, உன்னோட குலதெய்வம் ஒதுங்கி நிக்கும். உன்னோட குலதெய்வத்தோட அனுக்கிரகம் இல்லாம எந்த தெய்வத்தோட அனுக்கிரகமும் உனக்கு கிடைக்க போறதே கிடையாது. அப்போ குலதெய்வம் ஒதுங்கி நிக்கும்போது, இந்த இஷ்ட தெய்வம் மட்டும் உனக்கு வந்து என்ன பண்ணிற போகுது? அதோட நீ வணங்குறங்கிறதுக்காக உனக்கு ஒரு 10% உனக்கு பாதுகாப்பு குடுக்க முடியும். அப்போ இங்க நமக்கான பேசிக்கா என்ன பிரச்சனை இருக்கோ, ஒரு மாந்திரீகம்னா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது கெடுதல் பண்ணியிருப்பாங்க. இல்ல அந்த குடும்பத்தோட குலதெய்வம் அங்க வேலை செய்யாத அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயத்துல இப்ப தொடர்ந்து பிரச்சனையாவே இருக்குது. எத தொட்டாலும் பிரச்சனையாவே இருக்குது. குடும்பத்துல அ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் யாராவது துர்மரணம் அடைஞ்சுட்டு இருக்காங்க. இல்ல நல்லா இருந்த குடும்பம் ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. இல்லன்னா நல்லா இருந்த குடும்பம் கணவன், மனைவி பிரிஞ்சுட்டாங்க. இல்ல திடீர்னு பார்த்தாங்க யாரோ ஒருத்தர் வீட்ட விட்டு போயிட்டாங்க. எங்க இருக்காங்கன்னே தெரியல. இந்த மாரி நெறைய ஒவ்வொருத்தர் சார்ந்து ஒவ்வொரு பிரச்சனைகளும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இப்ப இதுக்கு நான் வராய கண்டிப்பா அதுக்கான பாதுகாப்பு கிடைக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிகாஷனா என்ன இருக்கணும்? நமக்கு இந்த செய்வினை கோளாறோ, இல்ல மாந்திரீக பாதிப்போ நம்மள இப்ப தாக்குனதுக்கப்புறம் நம்ம உடனே போய் வராகி கும்பிடுறனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதோட அதுலருந்து பாதுகாப்பு என்ன பண்ணுவாங்க? இப்ப இதுக்கு யார நம்ம தேடணும்? முதல்ல அந்த மாந்திரீக பிரச்சனைக்கு ஒரு கழிப்பு பூஜைங்கிறது இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, போயிட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா, கோயிலுக்கு கோயிலுக்கு போனேன் நல்லா இருக்கு. கோயிலுக்கு போனா நல்லா இருக்கு. வீட்டுக்கு வந்தா பிரச்சனையா இருக்கு. வீட்டுக்கு வந்தா பிரச்சனை. இங்க முதல்ல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். மாந்திரீக பாதிப்பு இப்ப நீங்க கோயிலுக்கு போறது உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடையாது. நீங்க கோயிலுக்கு போனா, உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு அங்க கிடைக்காது. உங்க மனச அ அலைபாயுறது நிக்கும். உங்க எண்ண ஓட்டங்கள் சரியா இருக்கும். நீங்க போனா, அங்க நம்மளோட எண்ண அலைகள் சரியா இருக்கும். நம்ம எடுக்கிற முடிவுங்கிறது தெளிவா இருக்கும். அதுக்காக நம்ம கோயில் வழிபாடுங்கிறது இருக்கு. இப்போ இங்க நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னா, ஆமா அந்த நீங்க இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு செய்வின கோளாறோ, இல்ல மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, இல்ல ஒரு விலங்கு இனத்தோட கொழுப்போ கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. இது உங்களுக்கு அப்ப அந்த இடத்த நம்ம சுத்தி பண்ணணும். இடத்த சுத்தி பண்ணாம, உங்களுக்கு அதுக்கான அந்த பாதிப்பு நீங்கிரும். நம்ம ஒரு கடவுள் வழிபாட்டுனால ஒரு பிரச்சனைய தீர்த்துக்கலாம்னா, அது முடியாது. அப்புறம் நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களே, தீர்வு வேணுங்கிறவங்க வராகிய கும்பிடணும். கண்டிப்பா உண்மதான். இது மாந்திரீகம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் இந்த விஷயத்த சொன்னேன். எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இல்ல நமக்கு இது இந்த
எல்லாரும் என்ன நினைப்பாங்க, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, உடனே இந்த கோயில்ல போய் நிக்கலாம். இல்ல இந்த ஒரு பிரச்சனை இப்போதைக்கு அமைதியா போகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு தெய்வத்த தேடி விடுவாங்க. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேணும், ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வேணுங்கிறவன் வராகிய கும்பிடு. அதுக்கு உண்டான உனக்கு பலன் கிடைக்குமான்னா கண்டிப்பா கிடைக்கும். இது 2யும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஒரு பிரச்சனைக்கு எனக்கு தீர்வு வேணும், அதுக்கு ஒரு முடிவு வேணும். இதோட அது முடியணும் அப்படின்னாக்கா, வராகியத்தோடு நீ கெட்டு போனதா சரித்திரம் இருக்க மாட்ட. உனக்கான பலன்கிறது கண்டிப்பா கிடைக்கும். எந்த ஒரு பக்தியும், அதாவது வராகிய நீ கும்பிட்டாக்க, ஒழுக்கம் சார்ந்து ஒழுக்கத்தோட உன்னோட பக்தி அங்க இருந்தாக்கா, சரணாகதி ஆனீனாக்கா, உன்னை அடிச்சுக்கவே முடியாது. உன்ன வாழ்க்கையில எவனும் உன்னை தொட்டு பார்க்கனா, உன்னை தொட்டானா அவன் கெட்டான். அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதனால வராகிய நம்ம ஆத்மார்த்தமா சரணாகதி ஆகுங்க. எல்லா பிரச்சனையிலிருந்து மீண்டு கை தூக்கி விடுவோம். வராகி அம்மனுடைய வழிபாடு சார்ந்து இத்தன விஷயங்கள பொறுமையா எங்களுக்காக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.